அடுத்ததா விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசி நிறைய என்ன கேள்விப்படுறோம்னா, விருச்சிக ராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலியில யாராவது இருந்தாலும் சரி, அவங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? அது உண்மையா? அண்ட் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் அவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி வந்து சொல்லப்போனா நிறைய கன்ஃபியூஷன்ஸை கொடுக்கும். ஒரு போராட்ட காலமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது இவங்க என்ன பொசிஷன்ல இருந்தாலுமே, நீ அந்த பொசிஷன்ல இருக்கியா, ஸோ உனக்கு அந்த பொசிஷன் இருக்குன்னா அப்ப அதற்கான டாஸ்க் உனக்கு நான் கொடுத்தே தீருவேன், நீ அதற்கு தகுதியான ஆளான்னு தெரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் அவங்களுக்கு டெஸ்ட் கண்டிப்பா வைப்பாங்க. ஸோ எந்த பொசிஷன்ல இருந்தாலுமே யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அதற்குரிய ஒரு டாஸ்க் வந்து கண்டிப்பா நடந்தே தீரும். ஸோ நிறைய போராட்டங்கள் கண்டிப்பா சந்திக்க நேரிடும், நிறைய ஆப்போசிஷன்ஸ் வந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க முறியடிக்கணும்னா அவங்க மைண்ட் வந்து தெளிவா இருக்கணும். ஸோ ஒரு கிளியரான விஷன்ல இருக்கிறாங்க, கிளியரான மைண்ட் செட்ல இருக்கிறாங்கன்னா எப்பேற்பட்ட ஆப்போசிஷன்ஸ் வந்தாலும் அதை வந்து அவங்க முறியடிச்சுட்டு அவங்களோட பொசிஷன்ல அவங்க ஸ்டாண்ட் பண்ணி இருக்கலாம். பட் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, டபுள் மெயின் செட்குள்ள போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையிலேயே அவங்க ஓடுற மாதிரி ஆயிடும். அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த இடத்தை கூட அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் அவங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட மைண்ட் செட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு.